ஆரம்ப காலகட்டத்தில ஆபாசமான திரைப்படங்கள்ல மட்டுமே நடிச்சு, முகம் சுளிக்க வைத்த ஒரு நடிகையா பார்க்கப்பட்டவங்க தான் இந்த ஷகிலா. 90ஸ் காலகட்டத்திலலாம் வாலிப வட்டத்தோட ஒரு கிளுகிளுப்பான ஒரு கிளாமரஸ் நடிகை அப்டின்னா, எல்லாருமே ஷகிலாவ தான் சொல்லுவாங்க. குறிப்பா இவங்க மலையாளத்தில நடிச்ச படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல இவங்க நடிச்ச எல்லா சீன்ஸும் இன்னைக்கு பார்த்தாலும் பல பசங்க, "என்னடா ஷகிலா இப்படிலாம் நடிச்சிருக்காங்களா?" அப்படின்னு கேள்வி கேட்க வரும். அந்த அளவுக்கு கிளாமரஸா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுதான் நெறைய பேருக்கு பிடிக்கவும் போயி, ஒரு பிரபலமான நடிகையா இவங்க வலம் வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஷகிலாவோட படம் வந்துருச்சு அப்படின்னாலே, நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான வசூல் வாரி குவிச்சிருக்கு. இதனாலேயே நெறைய புரொடியூசர்ஸ் ஷகிலாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு எங்க படத்துல நடிக்க வாங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்களாம். ஷகிலாவோட கவர்ச்சி படத்தால மிகப்பெரிய நட்சத்திர நடிகர்களான மம்முட்டி, மோகன்லாலோட படங்கள் கூட அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மொத்த பேரும் ஷகிலா படத்தை பார்க்க போயிட்டாங்க. இதனால மலையாள சினிமாவில் ஷகிலா வந்து ஒரு சாபக்கேடா தான் பார்க்கப்பட்டுட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட 15வது வயசுலயே துணை நடிகையை அறிமுகமாகி, அதுக்கப்புறமா அபிஷியலான ஆபாச படங்கள்லயே நடிச்சு எல்லாரையுமே முகம் சுளிக்க அளவுக்குலாம் வச்சிருக்காங்க. குடும்பத்தோட வறுமை காரணமா தான் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சு ஓரளவுக்கு நம்ம ஒரு ரெவன்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஷகிலா இதுக்குள்ளேயே வந்தாங்க. பட் அதுக்கப்புறமா இவங்களோட முழு நேர வேலையே இந்த படத்துல நடிக்கிறதா ஆயிடுச்சு. ஷகிலாவோட திரைப்படங்கள் வெளிவருது அப்படின்னாலே முகத்தை மூடிக்கிட்டு தியேட்டருக்கு படையெடுத்த ஆண்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இதனாலேயே வேற சில நல்ல குடும்ப படங்கள் எதுவுமே ஓடாம போயிடுச்சு. இதனால ஷகிலாவோட சாம்ராஜ்யத்தை காலி செய்யணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியுமே ஒன்னு கூடி தயாரிப்பு சங்கத்துல ஒரு முடிவெடுத்தாங்க. ஷகிலாவோட படத்தை யாருமே எடுக்கக்கூடாது, படப்பிடிப்போ நடத்தக்கூடாது அப்படின்னு ஷகிலாக்கு ரெட் கார்டு போட்டாங்க. இதனால ஷகிலாக்கு அங்க பிளப்பு நடத்த முடியாம அப்படியே சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்து சில படங்கள்ல காமெடி கேரக்டர்லயும் கவர்ச்சியான சில கேரக்டர்லயும் நடிச்சாங்க. அது மூலமா சின்ன சின்ன காசும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறமா மொத்தமா வீட்லயே முடங்கிட்டாங்க. இந்த சமயத்துல தான் இவங்களுக்கு குக்கு வித் கோமாளி ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. குக்கு வித் கோமாளி ஷோ மூலமா இவங்களோட இன்னொரு முகத்தை காட்டினாங்க. ஷகிலா அப்படின்னாலே ஆபாசமா பார்த்த எல்லாரும் இனிமே அவங்கள அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாவே அவங்களுக்கு அதிக அளவுல ஃபேமஸும் கிடைச்சிச்சு. அதே அளவுக்கு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. இந்த சமயத்துல ஷகிலா ஒரு வருத்தமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி இவங்க தம்பி வந்து ஒரு படம் பார்க்க போயிருக்கான். அந்த படம் என்ன படம் அப்படின்னா, ஷகிலா நடிச்ச ஒரு ப்ளூ ஃபில்ம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு அவங்க தம்பி பாண்டிச்சேரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான். அங்க தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் ஸ்கிரீன்ல படம் ஓடுது. அங்க நடிக்கிறது யாரு அப்படின்னா ஷகிலா. அப்படியே மொத்தமா மனசு உடைஞ்சு போய் அந்த பையன் மறுபடியும் பைக் எடுத்துட்டு ஊருக்கு வந்து வீட்டுல கதறி கதறி அழுதுருக்கான். அக்கா கிட்ட சொல்லி, நீ தான் அதுல நடிச்சியா அப்படின்னு கதறி கதறி அழுது தொடர்ந்து 3 நாள் காய்ச்சல் வேற வந்திருக்கு. அவனால நம்ம அக்கா இந்த மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறாங்களே அப்படின்றத தாங்கிக்கவே முடியலையாம். உடனே நான் தான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சேன். எஸ், நான் சினிமால இருக்கேன், இந்த மாதிரியான கிளாமர் படங்கள் தான் எனக்கு வாய்ப்புகள் வருது, இதுல நடிக்கிறத தவிர வேற எனக்கு வழியும் தெரியல அப்படின்னு அவனுக்கு நான் புரிய வச்சேன் அப்படின்னு ஷகிலா சொல்லியிருக்காங்க. பட் என்ன புரிய வச்சிருந்தாலும் அந்த பையனோட வழி இன்னைக்கு வரை சரியாயிருக்காது. ரீசெண்டாக சுசித்ராவோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். சுசித்ரா வந்து பைல்வான் ரங்கநாதனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில் மலையாள படங்களுக்கு ஆர்டிஸ்ட் சப்ளை வந்து பைல்வான் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் தான் ஷகிலாவை பைல்வான் தான் மலையாள சினிமாக்குள்ளே கூட்டிகிட்டு போய் சப்ளையே பண்ணார் அப்படின்னு சுசித்ரா பங்கமாக சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ ஷகிலா இன்னொரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைல்வான் ரங்கநாதன் அந்த மாதிரி கிசுகிசுப்பான விஷயங்களை பேசுறதெல்லாம் ஓகே, பட் அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது, எனக்கு அவருக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நட்பும் கிடையாது, அவர் என்ன எந்த இடத்துலையுமே இன்ட்ரோ கொடுக்கல. ஸோ சுசித்ரா சொன்னது முழுக்க முழுக்க போய் தான், பைல்வான் ரங்கநாதன் ஒன்றும் மாமா வேலை பார்க்குறவர் இல்லை அப்படின்னு ஷகிலா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 90ஸ் காலகட்டத்தில் உண்மையாகவே மலையாள சினிமாவில் ஷகிலாவோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போதைய டாப் சூப்பர் ஸ்டார்ஸான எல்லாருமே பயப்படுவாங்களாம். முக்கியமாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க கூட போட்டி போடுறதுக்கு எவ்வளவுதான் நல்ல கதை வச்சிருந்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்களாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.